ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டீ கடை ஸ்பெஷல் உள்ளி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுப்பாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 6 பச்சை மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நல்லா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய 4 வெங்காயம் எடுத்துகிட்டு அதை நல்லா மெல்லிஸாக நீளமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை, 1 கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. அந்த மசாலா பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் மைதா, 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள், வெள்ளை எள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையை நல்லா உடச்சி விட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை ஒரேடியாக சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த பக்குவத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப இலக்கமாக பிசைஞ்சிட்டா தட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக இதை பிசைஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க. இப்போ இதை தட்டலாம். தட்டுறதுக்கு வாழை இலை இல்லைனாக்கா பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவினதுக்கப்புறமா இதில் மாவை சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா மெல்லிசாவே தட்டலாங்க, மொத்தமாக தட்டணுங்கிறது கிடையாது. உங்களால் எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக தட்டிக்கங்க. ஓரங்களை கரெக்டாக இந்த மாதிரி சரி பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு தட்டினா சரியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மெல்லிசாக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வைக்கணும். இதை நீங்கள் 4-5 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது, நல்ல மொறுமொறுப்பாகவே இருக்கும். அப்பப்போ கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் நமக்கு ஒரே மாதிரி ஈவனாக வெந்து வரும். ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதை அப்படியே இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து செவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், பாருங்கள் எல்லா பக்கமும் ஒன்று போல் வெந்து நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு செவந்தால் போதும், ரொம்ப செவக்க வேண்டாம். இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிளான முறையில் நல்ல மொறுமொறுப்பான டீ கடை உள்ளி வடை ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.